ஓம் சாந்தி 18-3-2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, மாயாவின் மூடு பணி மிகவும் அபாயகரமானது. அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேக மூட்டத்தில் ஒருபோதும் குழம்பிவிடக் கூடாது. கேள்வி: மகாவீர் குழந்தைகள் எப்படிப்பட்ட சேவையை செய்திருக்கிறார்கள்? அதனுடைய ஞாபகார்த்தம் சாஸ்திரங்களில் இருக்கிறது. பதில்: மகாவீர் குழந்தைகள் மயங்கி போனவர்களை சஞ்சீவினி மூலிகை கொடுத்து மயக்கத்தை தெளிய வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஞாபகார்த்தத்தை சாஸ்திரங்களில் காட்டியிருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டும். யார் சேவை செய்து கொண்டே தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டே ஏதோ காரணத்திற்காக தந்தையின் கையை விட்டுவிட்டு சென்று விட்டார்களோ அவர்களுக்கு கடிதம் எழுதி மயக்கத்தை தெளிய வையுங்கள். உங்களுக்கு என்ன ஆனது, ஏன் துரதிருஷ்டசாலிகள் ஆனீர்கள் என்று கடிதம் எழுதுங்கள். விழுந்தவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த முரளியில பாபா, இப்போ நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறீங்க, நீங்களே பிறகு விஷ்ணுவினுடைய குழந்தைகளாக மாறிடுவீங்க. ஆகையால் ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆனால் இங்கிருந்து வெளியே போனதுமே மாயா அடி கொடுத்து எல்லாமே மறக்க வச்சிடுறது. ஆகையால் மிகவும் கடினமாக உழைக்கணும் அப்படின்றார். யாருக்கு இல்லற பந்தனம் இல்லையோ, தனியாக இருக்காங்களோ, அவங்க அதிகமாக சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். தனியாக இருந்தால் கூட சிலருக்கு எவ்வளோ தேக உணர்வு இருக்கும் அப்படின்னா அந்த மோகத்தினுடைய கயிறு கட்டே ஆகிறதில்ல. அதனால் ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடியவங்க சரீரத்தின் மீது பற்று வைக்க மாட்டாங்க. இதில் எவ்வளோ வருமானம் இருக்குது. நீங்களும் சம்பாதிங்க, மற்றவர்களையும் சம்பாதிக்க வைங்க. சில தாய்மார்கள், சில பிரதர்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க ஃப்ரீ தான். எல்லா கடமைகளையும் அவங்க செய்து முடிச்சிட்டாங்க. இப்போ தனியாக தான் இருப்பாங்க. ஆனாலும் குழந்தைகள், பேர குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த பந்தனத்தில் மாட்டிப்பாங்க. அதுலேயும் தாய்மார்களுக்கு பேர குழந்தைகள் மீது அந்த பாசம் போகாது அப்படின்றார். அந்த கயிறு கட்டே ஆகிறதில்ல. அதனால் பாபா சொல்கிறார், தனியாக இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அதிகமாக நீங்கள் சேவை செய்யலாம். அதனால் எவ்வளோ வருமானம் இருக்குது, நீங்களும் சம்பாதிங்க, மற்றவர்களையும் சம்பாதிக்க வைங்க அப்படின்னு அந்த யுக்தி சொல்கிறார். சிவபாபா டைரெக்டாக படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது. த்ரூ பிரம்மா தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகலை யாராவது பிரம்மாவுடைய கையை விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவனுடைய கையை விட்டுட்டாங்கன்னு தான் அர்த்தம். இது போல் யாராவது கையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிய வையுங்க. படகோட்டினுடைய கையை விட்டுட்டிங்கன்னா நிலைமை என்ன ஆகும், மூழ்கிடுவீங்க அப்படின்னு அதை புரிய வையுங்க. இப்போ மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மகா வீரர்களாகி சஞ்சீவினி மூலிகையை கொடுங்க. அவங்க ஏதோ மயக்கத்தில் இருக்காங்க, அந்த மயக்கத்தை தெளிய வைங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழி காட்டுங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. பொதுவாக இந்த பாடலை அதிகமாக பாடுகிறார்கள். ஓ பகவானே, குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆகுங்கள். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் நிறைய கஷ்டங்களை அடைகிறார்கள், ஆனால் தந்தையை அடைவதில்லை. பாபா, நான் உங்களை அடைவதற்காக இந்த ஷரீரத்தின் மூலமாக அலைந்தேன் என்று ஆத்மா சொல்கிறது. உங்களை அடைவதற்கான வழி மிகவும் கடினமாக இருக்கிறது. பல பிறவிகளாக
நாம் பக்தி செய்து வந்தோம் என்று மனிதர்கள் அவசியம் புரிந்து கொள்கிறார்கள். நமக்கு ஞானம் கிடைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பார்வையற்றவர்களில் இருந்து பார்வையுடையவர்களாக மாறுவோம் என்பது தெரியவே இல்லை. அதாவது பக்தி மார்க்கத்தில் பகவானை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுவும் அவங்களுக்கே தெரியும், பக்தர்களுக்கே தெரியும் இந்த கஷ்டத்தை நம்ம பல பிறவிகளாக அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன முடிவெடுத்துடுறாங்க? பகவானை அடைவதற்கான வழி மிகவும் கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, கடினமான வழின்றாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஞானம் கிடைக்கணும். ஞானம் கிடைச்சதுன்னா பார்வையற்றவர்கள் பார்வையுடையவர்களாக மாறிடுவாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. பக்தி மார்க்கத்தின் சட்டம் அலைவது மற்றும் பக்தி செய்வது. இப்படி அரை கல்பம் கஷ்டப்பட்டோம். இப்போது நீங்கள் கஷ்டப்படுவதை முடித்து விட்டீர்கள். நீங்கள் பக்தி செய்வதில்லை, சாஸ்திரங்களை படிப்பதில்லை. ஏனென்றால் பகவான் கிடைத்து விட்டார். பகவான் கிடைத்துவிட்ட பிறகு இவை அனைத்தையும் ஏன் செய்ய வேண்டும்? நம்மை கூடவே அழைத்து செல்லக்கூடிய பகவான் கிடைத்த பிறகு நாம் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? இதை பாபா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். வழியில் யாரிடமாவது இந்த இடம் எங்கே இருக்கிறது என்று நாம் கேட்டால், இந்த வழியில் சென்றால் சென்று விடலாம் என்று சொல்லுவார்கள். கூடவே அழைத்து செல்கிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். உங்களுக்கு வழி தேவை, அதை சொல்லுவார்கள். ஆனால் கூடவே வழிகாட்டி வேண்டும் அல்லவா? வழிகாட்டி இல்லாமல் குழம்பி விடுகிறார்கள். எப்படி நீங்கள் கூட ஒரு நாள் மூடு பனியின் காரணமாக காட்டில் குழம்பி போய் விட்டீர்கள். அதுபோல் இந்த மாயாவின் மூடு பனி மிகவும் அபாயமானது. கப்பலில் செல்பவர்களுக்கு கூட மேகமூட்டத்தின் காரணமாக வழி தெரிவதில்லை. மிகவும் கவனம் வைக்கிறார்கள். அதுபோல் இது மாயாவின் மேகமூட்டம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிவபாபா பிரம்மா மூலமாக நம்மை படிக்க வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நேரடியாக படிக்க வைக்க முடியாது. எனவே பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறேன் என்று பாபா கூறுகிறார். ராஜ யோகத்தை கற்பிக்கிறேன். ஒருவேளை யாராவது பிரம்மாவின் கையை விட்டுவிட்டால் சிவனின் கையையே விட்டுவிட்டார்கள் என்று அர்த்தம். நீங்கள் படகோட்டியின் கையை விட்டுவிட்டால் மூழ்கி இறந்து போவீர்கள் என்று அவர்களுக்கு கடிதம் எழுத வேண்டும். வகுப்புக்கு வருவதை விட்டுவிட்டால் கடிதம் எழுத வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி அடைந்தீர்கள். பிறகு மாயா உங்களை பிடித்து கொண்டு விட்டது, பிரபுவை விட்டுவிட்டீர்கள் என்று புரிய வைக்க வேண்டும். யார் மகா வீரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உடனே சஞ்சீவினி மூலிகையை கொடுப்பார்கள். அவர்கள் மயங்கி போய் விட்டார்கள். மாயை மூக்கை பிடித்து விட்டது. ஆகையால் அவர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த அளவுக்கு கடினமாக உழைத்தால் கோடியில் ஒரு சிலர் வருவார்கள். யாருக்கு இல்லறம் இல்லையோ, தனியாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகமாக சேவை செய்ய முடியும். சிலருக்கு தேக உணர்வு இருக்கிறது. மோகத்தின் கயிறு துண்டிக்கப்படுவதே இல்லை. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஷரீரத்தின் மீது பற்று வைக்க மாட்டார்கள். நீங்கள் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா யுக்தி சொல்கிறார். இது பழைய உலகம். இதிலிருந்து பற்றுதலை நீக்குங்கள். இதில் எவ்வளவு வருமானம் இருக்கிறது? நீங்களும் சம்பாதியுங்கள், மற்றவர்களையும் சம்பாதிக்க வையுங்கள்.
இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். பிறகு நீங்கள்தான் விஷ்ணுவின் குழந்தைகள் ஆகுவீர்கள். ஆனால் இப்போதுதான் குஷி இருக்கிறது. தேவதைகளை ஈஸ்வரிய குழந்தைகளை விட உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. எனவே ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஆனால் இங்கிருந்து வெளியே சென்றதும் மாயா முற்றிலும் மறக்க வைத்து விடுகிறது. எனவே அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் ராஜ்ய பதவி இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும், இல்லையென்றால் மாயை அடி கொடுத்து மறக்க வைத்து விடுகிறது. தாதிமார்களுடைய டைரியிலிருந்து விலைமதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள். உண்மையில் நினைவின் ரூபம் எது? தந்தைக்கு சமமாக தெய்வீக காரியங்கள் செய்வதில் தயாராக இருக்க வேண்டும். பரமாத்மாவின் நினைவில் இருக்கிறீர்கள் என்பது எதன் மூலம் தெரிய வரும்? அதுக்கு தாதிமார்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தன்னுடைய தந்தையை பின்பற்றி காரியங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கும்போது அவர் அவருடைய தந்தையின் நினைவு ரூபமாக இருப்பார். மற்றவங்க கூட சொல்லுவாங்க, நீ உங்கள் அப்பா மாதிரியே செய்கிற, உன்னை பார்த்தா உன்னுடைய அப்பாவுடைய ஞாபகம் வருது அப்படின்வாங்க. அதுபோல் நாம் தெய்வீக காரியங்கள் செய்கிறதுக்கு நிமித்தமாக இருக்கிறோம். நம்மளை பார்க்கும்போது நம்முடைய தந்தை சிவ் பாபா எல்லாருக்கும் தெரியணும். அதே நேரத்தில் தந்தை தன்னுடைய குழந்தை கட்டளைப்படி நடப்பதை பார்த்து, என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கிறது, என்னை மட்டும் இன்றி என்னுடைய குடும்பத்தையும் கவனிக்கிறது என்று மிகவும் மகிழ்ச்சி அடைவார். அதுபோல நாம தாரணை செய்து மற்றவங்களுக்கு ஞானம் கொடுத்து வழிகாட்டினால், தாரணை செய்ய வைத்தால் பாபாவும் மகிழ்ச்சி அடைவார். என்னை மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்தின் மீது கூட குழந்தைகளுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு பாபா நினைப்பார், மகிழ்ச்சி அடைவார். அதுபோல தெய்வீக சகோதரர்கள் தங்களுடைய தெய்வீக தாய் தந்தையை பின்பற்றி தெய்வீக காரியங்கள் செய்வதில் தயாராக இருக்கும் போது அவர்கள் நினைவின் ஒரிஜினல் ரூபமாக இருக்கிறார்கள். எந்த சுயஸ்வரூபத்தில் தாய் தந்தை நிலைத்திருப்பார்களோ அதே சொரூபத்தில் குழந்தைகளும் நிலைத்திருப்பதின் மூலம் இருவரின் தொடர்பும் இணைக்கப்பட்டு தந்தையிடம் புத்தி மிக சீக்கிரமாகவே சென்றடைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட குழந்தைகள் என்னை போலவே இருக்கிறார்கள். அதாவது அவர் சாட்சாத் என் சொரூபமாக இருக்கிறார் என்று தந்தையும் கூறுகிறார். இப்படி உள்நோக்கு முகத்தில் இருந்து அமைதியின் மூலம் பரமாத்மாவையும் தன்னுடைய அருகில் இழுத்து விடுகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், மோகத்தின் அனைத்து கயிறுகளையும் நீக்கி, அதாவது இந்த பழைய தேகம் மற்றும் தேக உலகத்திலிருந்து பற்றுதலை நீக்கி சேவையில் ஈடுபட வேண்டும். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து வருமானத்தை சேமிக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நன்கு நீந்தக்கூடியவராகி அனைவரையும் கடக்க வைக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். புத்தி குப்பை கூளங்களில் இருக்கக்கூடாது. வர்தானம், சர்வ சக்திகளையும் தன்னுடைய அதிகாரத்தில் வைத்து சகஜமாக வெற்றி அடையக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள்.
எந்த அளவிற்கு மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சீட்டில் செட் ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த அனைத்து சக்திகளும் கட்டளைப்படி நடக்கும். எப்படி ஸ்தூல கர்மேந்திரியங்கள் எந்த நேரத்தில் எப்படி கட்டளை இடுகிறீர்களோ அப்படி கட்டளைப்படி நடக்கிறது. அப்படியே சூக்ஷ்ம கர்மேந்திரியங்களும், அதாவது சூக்ஷ்ம சக்திகளும் கட்டளைப்படி நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து சக்திகளும் இப்போதில் இருந்தே கட்டளைப்படி இருந்தது என்றால் கடைசியில் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் எங்கு சர்வ சக்திகள் இருக்கிறதோ அங்கு வெற்றி பிறப்புரிமையாக இருக்கிறது. ஸ்லோகன்: ஆகார நிலையில் மற்றும் நிராகார நிலையில் எளிதாக நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அகங்காரமற்றவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாவா பாவா. முக்காலம் எனக்காக மூலகின் வழியாக நீ நின்றாய் துணையாக பாவா பாபா. வாழ்வொன்றை வரமாக நீ தந்தாய் எனக்காக பாவா பாவா. முக்காலம் எனக்காக மூலகின் வழியாக நீ நின்றாய் துணையாக பாவா பாபா. வாழ்வொன்று